ஆல் இந்த vlog பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போகும்போது தான் எடுத்திருந்தேன். எப்போவுமே நான் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவேன். பட் அன்னைக்கு நான் கொஞ்சம் போகணும்னு இருந்ததுனால ஏர் பஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன். அங்கேருந்து டேரெக்டாக நான் கோயம்பேடுலேருந்து இறங்கி எங்கள் அம்மா கடைக்கும் போயிட்டேன். அன்றைக்கி தான் அவங்க கடை போட்டது லாஸ்ட். இன்றைக்கி நான் ரிட்டன் பெங்களூர் வரணும், அது வரைக்கும் கடை போடவே இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா எல்லாமே விற்கிறாங்க சென்ட்ரலில். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் 2 பேருமே கிளம்பி தம்பி கடைக்கு வேலை செய்யலான்ட்டு கிளம்பிட்டோம். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு போனோன்னு எங்கள் அம்மா எனக்கு முதல் கொடுத்த வேலை பூண்டை உடைக்கிறது தான். அதுக்கப்புறமா நான் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். எங்கள் லைஃப் இப்படி தான், எங்கள் அம்மா லைஃப். சரிங்களா, நான் அன்றைக்கி போனதுனால தான் நான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்ததே இல்லை அவங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் கோவிலுக்கும் கிளம்புறதா இருந்தது வந்த உடனே. ஸோ எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் தம்பியெல்லாம் இப்படி ஒரு குக்காக மாறுவான்ட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. வீட்டில் பேசிக்காக சமைப்பான், பட் பிரியாணி இவ்வளோ சூப்பராக செய்வான் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தான் போய் சேரும். உங்களுக்கும் அவனோட பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தால் சென்ட்ரல் அள்ளிக்குளத்துக்கு வாங்க. மார்னிங் 11 to ஈவினிங் 6, சம்டைம்ஸ் 8 வரைக்கும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 4K காலி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ தான். ஒரு அக்காவாக நான் ரொம்ப ப்ரௌடாக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். அவன் சமைக்கிறதும் அவன் அது கரெக்டாக செய்கிறதும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய்.